ரொம்ப யூஷுவலான கதையா இருந்துச்சு, பழைய கதையா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸாவும் பெருசாவும் இல்ல. நடுவுல புலியெல்லாம் வருது ப்ரோ, பாருங்க. கும்கிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யானைன்றதுனாலே கும்கி எடுத்துட்டு வந்துட்டோம். பட் அதுக்கும் இது கம்ப்ளீட்டா வேற ஜானர். படம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு படத்துல வந்துட்டு பாரதி ராஜா சாரோட ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது யானை இருக்க மாதிரி இருந்துச்சு. ரோட்ட படம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்களா இல்ல, யானைன்றது வந்துட்டு மெயினே கிடையாது. அங்க வந்துட்டு பாரதி ராஜா அண்ட் ஜிவி பிரகாஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க 2 பேர் தான் படத்தோட சோலே. யானை இஸ் ஜஸ்ட் அன் ஆட் ஆன், அவ்வளவுதான். அதுவுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சிஜி வைஸ் பார்க்கும்போது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா இல்ல எங்கேயாவது? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே ரொம்ப இப்போ நம்ம மலையாள படத்துல வர மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில கண்டிப்பா இந்த படமும் வரும். ஏன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது படம். ப்ரொமோஷனுக்காக தான் வந்தேன். பட் ஆனா நானே இவ்வளவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்காம தான் வந்தேன். எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் அடிக்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே தோணல. கடன் விறுவிறுன்னு போயிடுச்சு. படம் ரொம்ப இன்டராக்டிவா வச்சிருந்தது. கவனத்தை எங்கேயுமே வேற இடத்துல திருப்புற மாதிரி வச்சிருந்தது. இந்த மாதிரி படத்துல ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க சொசைட்டிக்கு. ஆப்வியஸா சோஷியல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அப்பா அம்மா கூட்டிட்டு போய் விடுறீங்க, அது கூட்டிட்டு போய் விடாம நம்மள அவங்க கூட வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது. எமோஷன் கனெக்ட் ஆகுது. பயங்கரமா இமோஷனலான ஃபிலிம் தான். பட் அது மட்டுமே இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஃபன் லைக் எல்லாமே ஒரு மிக்சட் இமோஷன்ஸ் அந்த படம். கும்கிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யானைன்றதுனாலே கும்கி எடுத்துட்டு வந்துட்டோம். பட் அதுக்கும் இது கம்ப்ளீட்டா வேற ஜானர். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம். படம் செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல. ரொம்ப யூஷுவலான கதையா இருந்துச்சு, பழைய கதையா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸாவும் பெருசாவும் இல்ல. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஓரளவுக்கு என்ஜாயபிளா இருந்துச்சு. பட் ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி தான். யானை வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கா இல்ல யானை வர சீன்ஸ்லாம் நம்புற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி சென்டிமென்ட் ஏதாவது யானை கூட இருக்க மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இல்ல, யானை கூட சென்டிமெண்ட் இல்ல. சென்டிமெண்ட் ட்ராக் தனியா தான் இருக்குது. யானை வந்து ஒரு 2 சீன் அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஓகே, சோசியல் மெசேஜா ஏதாவது சொல்ல வராங்களா படம்? இல்ல, அப்படிலாம் இல்ல ப்ரோ, ஒரு டிராமா மாதிரி தான் இருக்குது படம். ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் அதே எப்பவும் போல யூஸ்வலா தான் இருக்குது. யார் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? அப்படின்னு யாரையும் சொல்ல முடியல ப்ரோ. அவர் யூஸ்வலா எப்படி பண்றாரோ அதே மாதிரி ரோல் தான் பண்ணிருக்காரு. மத்தபடி படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஜெனரலா சொல்ல முடியாது. ஒரு ஓகேஷா தான் இருக்குது படம் ஃபுல்லாவே. படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. தீனாவோட தீனா இருக்கும்போது காமெடிஸ் நிறைய படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்துல காமெடிலாம் நிறைய சூப்பரா இருக்கு. இவானா எப்படி பண்ணிருக்காங்க படத்துல? நல்லா பாட்டு சாங் எல்லாம் நல்லா. படத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் எல்லாம் எல்லாம் சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்களா? என்ன சோஷியல் மெசேஜ்? நான் அனாதை இருக்கவங்களை வச்சு காப்பாற்றணும். கும்கி படம் சாயல் எங்கேயாவது? இல்ல கண்டிப்பா நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிடிச்ச விஷயம்னா இது வந்து நீங்க படத்தை பார்த்து உங்களுக்கே தெரியும். நான் பப்ளிக் ரிவ்யூ வச்சு நீங்க பண்ண முடியாது. கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் படம் வந்து. பாரதி ராஜா சார் எமோஷனல் சீன் கண்டிப்பா இருக்கும், நீங்க பாருங்க, செம்மையா இருக்கும். புரியல ப்ரோ? சென்டிமெண்ட் எப்படி? சென்டிமெண்ட் இல்ல, டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. கும்கி அப்படிலாம் இல்ல, நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரா பண்ணிருக்கோம். காமெடி சீன்லாம் சூப்பர் ப்ரோ, தரமா இருக்கு. நீங்க வந்து என்ஜாய் கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்ல ப்ரோ போர்லாம் எதுவும் இல்ல, சூப்பரா இருக்கு. த்ரில்லிங்கா நல்லா பார்க்கலாம். செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா இருக்கு. பாரதி ராஜா சார் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. இவானா அவங்களோட ஆக்டிங் அவங்களுடைய குறை சொல்ற மாதிரி இல்ல, பிஎம் படத்தோட ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. கும்கி படத்துல ஒரு மாதிரி யானை கூட சென்டிமெண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா? அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. யானை இருக்கு அதிகம். யானை பார்க்கும்போது நம்புற மாதிரி இருக்கா இல்ல? நம்புற மாதிரி தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு டைரக்டர். படம் நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஜிவி, பாரதி ராஜா சார், ஹீரோனி தோழி, இவங்கெல்லாம் அந்த கூட ஹீரோவோட ஃப்ரெண்டா பண்ண விஜய் டிவி அந்த பையன் பேர் தெரியல, அது நல்லா நடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஏதாவது எங்கேயாவது சொதப்பன மாதிரி இருக்கா லைட்டா? எங்கேயுமே சொதப்பல, நல்லா தான் இருக்கு படம். இப்ப வயசானவங்களை பாத்துக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, படம் ஓகே தான், பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். தாத்தாலாம் கூட்டறலாம்.
யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகுமா ப்ரோ படத்துல செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஏதோ படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப் தான் பரவாயில்ல. யானை வச்சு கும்கியா அது அப்பப்போ வருது ப்ரோ. நடுவுல புலிலாம் வருது ப்ரோ பாருங்க. சூப்பரா இருக்கு. புலி நாய்க்கு டாசர்லாம் உள்ள வந்துட்டாரு. ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. நான் ஸ்பாயிலர் பண்ண நம்புற மாதிரிலாம் இல்ல ப்ரோ. படம் வந்து பார்க்கலாம் அவ்வளவுதான், நீங்க பார்க்கலாம் அவ்வளவுதான். ரொம்ப மட்டமும் இல்ல ரொம்ப நல்லாவும் இல்ல. ஓகேவா இருக்கு. இவானோட ஆக்டிங் எப்படி சூப்பரா இருக்கு. அது எப்பயுமே மேல இருக்காங்க பார்த்தோம். தீனானாதும் ஜிவி அண்ணாதும் காம்போ சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் காம்போ அதாவது புதுசா சேர்ந்த மாதிரி இருக்கு. அதனால நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா தீனா இருக்கறப்ப? சூப்பர். அவர் இருக்கும்போது எப்படி ப்ரோ இல்லாம இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு உங்களை பத்தி? ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா ப்ரோ எந்த எல்லாத்தையும் சண்டை வந்துட்டு இருக்குல்ல. காமெடி அங்கங்க வந்துட்டு இருக்குல்ல. அது கடைசியில வரும்போது கடைசி ஆரம்பிக்கும் போது காமெடி இருக்கு, முடியும் போது காமெடி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏதாவது சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்களா? சோசியல் மெசேஜ்னா ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து தனியா விட்டுறக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கனெக்ட் ஆகுதா? ஓகே சூப்பரா கனெக்ட் ஆகுது ப்ரோ. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து நல்ல காம்போ. நல்லா இருக்கு படம். எல்லாம் வந்து பாருங்க. படத்தோட மெயின் கான்செப்டே யானை தான். யானை வந்து அகேன்ஸ்டா ஒரு வில்லேஜ் ஃபாரஸ்ட்ல அகேன்ஸ்டா யானை இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான். கும்கி சாயல் வருதா? கும்கி சாயல் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா கும்கி சாயல்னா எப்பயும் போல டென்ட் போட்டு இருப்பாங்கல்ல, அது மட்டும் தான் கும்கில பார்த்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ சோஷியல் மெசேஜா படத்துல என்ன சொல்றாங்க? சோஷியல் மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, அனாதலத்துல இருக்கிறவங்கள கூட கூட்ட எதுக்கு அங்க விடுறீங்க, கூட இருந்து பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு. கனெக்ட் ஆகுதா நமக்கு? கரெக்டா. நீங்க உங்களை அப்பா அம்மா வளர்க்குறாங்க, நீங்க அவங்களை வளர்க்கணும்ல. அவங்க வயசான காலத்துல நீங்க தானே பாத்துக்கணும். அது முக்கியம் இல்லையா? அப்புறம் ஓகே ப்ரோ. மத்தபடி மியூசிக் வைஸ் ஆக்டிங் வைஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க படத்துல? தரம் ப்ரோ வேற மாதிரி. பாரதிராஜா சார் இவ்வளவு வயசான காலத்துல எப்படி பண்ணிருக்காங்க? அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காரு. கன்ஃபார்மா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஜிவி நல்லா இருந்துச்சு. இவான் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி தீனா காம்போ காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? தீனா அது நல்லா இருந்துச்சு. காம்போ நல்லா இருந்துச்சு. பட் தீனாவோட காமெடி எல்லாம் அங்கங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் பாக்கும்போது த்ரோட்டா யானை இருக்க மாதிரி தோணுச்சு. படம் ஃபுல்லா யானை இருக்கா? இல்ல படம் ஃபுல்லா யானைய வச்சு கண்டென்ட் இல்ல. கடைசி சீன்ல காட்டுவாங்க யானை இது பண்ற மாதிரி. என்ன மாதிரி மெசேஜ் சொல்ல வராங்க? இல்ல அதுதான் மெயின் கண்டென்ட். அதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து கனெக்ட் ஆகுது. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? பாரி சார் இருக்காரு, இவனா அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருமே வந்து அவங்கவுங்க எஃபோர்ட் போட்டு பொட்டன்ஷியல் போட்டு பண்ணிருக்காங்க. எங்கேயாவது ஸ்லோவா போகுதா படம்? ஸ்லோவா அந்த ஒரு லேக் அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா ஸ்மூத்தா போகும். என்ஜாய் பண்ணலாம்.